வெளிநாட்டு நன்கொடைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் FCRA மசோதாவுக்கு எதிர்ப்பு ஏன்? வெளிநாட்டு நன்கொடைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. தற்போது சட்டத்தில் மேலும் 3 திருத்தங்கள் செய்யப்பட்டு FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்த மசோதா கடந்த மார்ச் மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையிலும் இருக்கு. வெளிநாட்டு நன்கொடை மூலம் எந்த மாநிலத்தில் என்னென்ன தொண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை தொண்டு நிறுவனங்கள் அதாவது NGOக்கள் உறுதிமொழி பத்திரமாக தாக்கல் செய்யணும். வெளிநாட்டு நன்கொடைகள் ஒருபோதும் மத மாற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. NGOக்களின் பதிவு ரத்து செய்யப்பட்டால் வெளிநாட்டு நன்கொடைகளால் உருவாக்கப்பட்ட NGOக்களின் சொத்துக்களை அரசு நிர்வாகமே கையாளும்ன்றது மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமீபத்திய புள்ளி விவரத்தின்படி நாடு முழுவதும் 22,498 NGOக்களின் பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு. 15,212 NGOக்களின் பதிவு காலாவதியாகவும் இருக்கு. சுமார் 14,449 NGOக்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கு. FCRA மசோதாவின் மூலம் உரிம பதிவு ரத்து செய்யப்பட்ட NGOக்களின் சொத்துக்களை அரசு நிர்வாகம் தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இதே காரணத்தை சுட்டிக்காட்டி பல்வேறு கிறிஸ்துவ முஸ்லிம் மதம் சார்ந்த NGOக்களும் மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருது. இந்த மசோதாவை நிறைவேற்ற மக்களவை மாநிலங்களவையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போதிய பலம் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலுமே இந்த மசோதாவை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே திமுக தலைவர் MK ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவுல இந்தியாவின் பல்வேறு மத பிரிவுகளை சேர்ந்த முக்கிய மத தலைவர்கள் இடம்பெற்ற திமுக MP வில்சன் தலைமையிலான சிறுபான்மையினருக்கான கூட்டு நடவடிக்கை குழு மன்றத்தின் பிரதிநிதிகள் ஆகஸ்ட் 6 அன்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சாங்க. 2026 மார்ச் மாதம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட FCRA திருத்த சட்ட முன்வரைவு 2026 திரும்ப பெறவும் FCRA சட்டத்தின் பிரிவு 15 நீக்கவும் அல்லது அதற்கு மாற்றாக இச்சட்ட முன்வரைவையும் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் 2010 செயல்பாடுகள் குறித்த விரிவான ஆய்வையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பவும் உள்துறை அமைச்சரிடம் அவர்கள் வலியுறுத்தினாங்க. முன்மொழியப்பட்டுள்ள இந்த சட்ட முன்வரைவின் பாரதூரமான விளைவுகளை கருத்தில் கொண்டு அதன் விதிகளை தொடக்கத்தில் இருந்தே எதிர்த்து வரும் திமுக இந்த கோரிக்கையை ஆதரிக்குது. சிறுபான்மையினரின் உரிமைகளை கருத்தில் கொண்டு மன்றத்தின் கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலித்து தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலேயே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுகிறேன்னு ஸ்டாலின் கூறியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.